ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறது டென்சஸ் காலங்கள். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் பார்த்தது ஹெல்பிங் வேர்ப்ஸ், ஒரு சில முக்கியமான ஹெல்பிங் வேர்ப்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் எல்லாம் காலங்கள் என்ற டாப்பிக்கில் எப்படி நாம் யூஸ் பண்ண போகிறோம் என்றதை பார்க்கலாம். இந்த டென்சஸ் காலங்கள் என்றது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். காலங்களை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணலைன்னு சொன்னால் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் கூடி நம்மால் அமைக்க முடியாது. அவ்வளோத்துக்கு காலங்கள் மிக முக்கியமான ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ இதை நாங்கள் குட்டி குட்டியாக சிம்பிளாக ஈஸியாக இதில் ஒவ்வொரு வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்காக பாருங்கள். இது வரைக்கும் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் முன்னாடி வந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நாம் சப்ஜெக்டுக்கு போகலாம். இப்போ டென்சஸ் காலங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் சொல்லி 3 காலங்களாக நாங்கள் டிவைட் பண்ணலாம். அதே போல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் என்று 3 பிரிக்கலாம். அது மாத்திரமில்லை, இங்கே ஒவ்வொரு காலத்தையும் நாங்கள் 4ஆக டிவைட் பண்ண முடியும். அது எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லி 4 வகையாக இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தை டிவைட் பண்ணலாம். அதே போல் இங்கே பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இப்படி 4ஆக டிவைட் பண்ணலாம். அதே போல் ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இப்படி 4ஆக டிவைட் பண்ண முடியும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வீடியோ இந்த காலங்களை நாங்கள் மொத்தமாகவே 12 டிவிஷன்களாக நாங்கள் டிவைட் பண்ணிக்கிறோம், 12 வகையாக பிரிச்சுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு காலத்தையும் நாங்கள் ஸ்டடி பண்ணுற மூலம் ஈஸியாகவே நாங்கள் எப்படி இங்கிலீஷ் வசனங்களை சென்டென்ஸை அமைக்க முடியுமென்றதை பார்க்கலாம். ஈஸிக்காக நாங்கள் முதல்ல சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் இந்த ஓர்டரில் நாங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்க்க முடியும். அப்போ தான் ஈஸியாக எங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த சிம்பிள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃபைனலாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த ஓர்டரில் நாங்கள் ஸ்டடி பண்ணினா மட்டும்தான் ஈஸியாகவே நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும், மட்டும் இல்லாமல் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கொள்ள முடியும். ஸோ அந்த வகையில் நாம் இப்போ ஃபஸ்ட்டாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ற முதலாவது டென்ஸை இப்போ நாம் பார்க்கலாம். இந்த டென்ஸை நாம் எதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டு ஷோ டெய்லி யூஸ்வல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது அன்றாட வழக்கமான சம்பவங்களை காட்டுறதுக்கு, டெய்லி நடக்கிற சம்பவங்கள், அதாவது சாதாரண நடக்கிற வழக்கமான நடக்கிற சம்பவங்களை காட்டுறதுக்கு இந்த டென்ஸை நாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நாங்கள் ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன பார்த்தோம்னு சொன்னால் டூ, டஸ். நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான் டூவும் டஸ்ஸும் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். டூன்றது ப்ளூரல், பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். டஸ் என்றது ஒருமை, சிங்குலருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்பிங் வேர்ப். சென்டென்ஸ் டைப், இந்த வசன அமைப்பு, இதில் எப்படி இருக்கும் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வாக்கியம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஜெக்ட், ஹெல்பிங் வேர்ப் டூ, டஸ், அதுக்கப்புறம் வேர்ப், ஆப்ஜெக்ட், அந்த ஸ்டைலில் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். சப்ஜெக்ட், ஹெல்பிங் வேர்ப், வேர்ப், ஆப்ஜெக்ட் என்ற ஸ்டைலில் இருக்கும் நான் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். ஸோ இதில் வரப்போ ஹெல்பிங் வேர்ப் டூ அண்ட் டஸ் என்றபடியாக சப்ஜெக்ட் ப்ளஸ் டூ அல்லது டஸ் எது வருமோ அது வரும், ப்ளஸ் வேர்ப், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரும். இதில் வேர்ப் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கும். நாம் ஏற்கனவே ஒவ்வொரு வேர்பும் 4 வடிவத்தை எடுக்கும்போது ஏற்கனவே பார்த்துக்கலாம். சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும், பாஸ்டாக இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், 4
4 டைப் பார்த்துக்கிறோம். அதில் முதலாவது டைப் அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட்டில் வேர்ப் இருக்கும். ஸோ மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்கும், ஹெல்பிங் வேர்ப் டூ அல்லது டஸ் வரும், அதுக்கப்புறம் வர வேர்ப் சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒப்ஜெக்ட் இருந்தால் வரும், மிச்சம் எல்லாம் அதுக்கப்புறம் வரும் பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஈஸியாக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பாருங்கள். ஒரு சாதாரண வசனம், மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆங்கிலம் படிக்கின்றார்கள். இது நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். இதில் வழக்கமான நிகழ்ச்சி, மாணவர்கள் டெய்லி இங்கிலீஷ் படிக்கிறாங்கன்னு சொல்லி சாதாரண வசனம். ஸோ இதை நாம் இங்கிலீஷில் போடும்போது எப்படி போடுவோம்? The students study English every day. Students study English every day. மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆங்கிலம் படிக்கின்றார்கள். இது முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் டூ டஸ்ஸை நான் ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சென்டென்ஸில் டூ டஸ்ஸும் வேர்புக்குள்ளே மறைஞ்சிருக்கும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சில ஹெல்பிங் வேர்ப்ஸ் வேர்புக்குள்ளே மறைஞ்சிருக்கும், சில ஹெல்பிங் வேர்ப் வேர்ப்ஸுக்கு மறையாமல் தனியாக நிற்கும். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரையில் இந்த டூ டஸ் என்ற ஹெல்பிங் வேர்ப் கண்டிப்பாக வேர்புக்குள்ளே மறைஞ்சு தான் இருக்கும். அதனால தான் நாம் இங்கே பார்க்கும்போது இந்த டூ டஸ் என்றது காட்டுப்படலை. The students study English every day. The study என்றதுக்குள்ள do என்ற ஹெல்பிங் வேர்ப் மறைஞ்சிருக்கு. காரணம் என்ன? The students என்றது பன்மை, ப்ளூரல். அதனால் டஸ் வராது, டூ தான் வரும். இது சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ற சப்ஜெக்டாக இருக்கும், ஸ்டடி என்றது வேர்பாக இருக்கும். அது நான் சொன்ன மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட்டில் இருக்குது. அடுத்து இங்கிலீஷ் என்றது ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதே வசனத்தை நான் ஹெல்பிங் வேர்ப் வெளியில் எடுத்தும் நான் சொல்ல முடியும். The students do study English every day என்றும் சொல்லலாம். அந்த டூ என்ற ஹெல்பிங் வேர்பை வெளியில் எடுத்து வைத்தும் நாங்கள் சொல்லலாம், அல்லது நார்மலாகவே வேர்புக்குள்ளே மறைச்சும் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ நார்மலாகவே வேர்புக்குள்ளே மறைச்சு தான் இங்கிலீஷை பார்க்கணும். நாங்கள் தேவைப்படும் போது ஹெல்பிங் வேர்பை வெளியில் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இப்படி தான் எடுக்க முடியும்ன்றதை நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதில் டூன்றது ஹெல்பிங் வேர்பாக வெளியிலையும் எடுத்து காட்டியிருக்கு. தேவைப்பட்ட எடுக்கணும் அல்லது எடுக்கக்கூடாது. சரியா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நாங்கள் பார்க்கலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆங்கிலம் படிக்கிறார்கள். அதே வசனம், த சேம் சென்டென்ஸ் நாங்கள் இங்கிலீஷில் எழுத போகிறோம். த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிடே நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதை த ஸ்டூடெண்ட்ஸ் டூ ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிடேன்னு சொல்லி தேவைப்பட்டால் போட முடியும். டூவை வழிநடத்தும் காட்டலாம். இந்த வசனத்தை நான் கேள்வியாக்கும், கொஸ்டின் ஆக்கும் போது எப்படி இருக்கும்? மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆங்கிலம் படிக்கின்றார்களா? இதை கொஸ்டினாக மாற்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வசனம் நார்மல் வசனம், ரெண்டாவது வசனம் பார்த்தீங்க சொன்னால் கொஸ்டின், கேள்வியாக மாற்றலாம். ஸோ இந்த கேள்வியாக மாற்றிக்க நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், டூ என்ற ஹெல்பிங் வேர்பை மட்டும் எடுத்து வெளியில் போடுவோம். டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிடே. ஸோ முதல் வசனத்தை ரெண்டு வசனம் பாருங்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிடே. டூன்றது உள்ளுக்கு தான் இருக்கும், வேர்புக்குள்ளே மறைஞ்சிருக்கும். நம்ம தேவைப்பட்டால் த ஸ்டூடெண்ட்ஸ் டூ ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிடேயும் சொல்லலாம். ஆனால் கேள்வியாக்கும் போது அந்த ஹெல்பிங் வேர்பை தூக்கி முன்னாடி போடணும். டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிடே. ஸோ இதில் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரையில் ஒரு வசனத்தை கொஸ்டின், கேள்வியாக்கும் போது ஹெல்பிங் வேர்பை மட்டும் தூக்கி முன்னால் போட்டாலே போதும். டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிடே கொஸ்டின் ஆக்க முடியும். மூணாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்னால், மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆங்கிலம் படிப்பதில்லை. இது முதல் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கு நெகட்டிவான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆங்கிலம் படிக்கின்றார்கள். இது மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆங்கிலம் படிப்பதில்லை என்று சொல்கிறோம். ஸோ இதை நாங்கள் இங்கிலீஷில் போடும்போது எப்படி போடுவோம்? த ஸ்டூடெண்ட்ஸ் டூ நாட் ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரி டே. இதில் டூக்கு பக்கத்தில் நாட் என்ற போடணும். அதில் நாட் என்றது இல்லை என்ற மீனிங்கை குறிக்கும். அது கண்டிப்பாக ஹெல்பிங் வேர்புக்கு அடுத்தது தான் வந்து நிற்கும். ஸோ ஒரு வசனத்தை மறைக்கும் போது, நெகட்டிவாக சொல்லும்போது, டூ என்றதுக்கு பக்கத்தில் நாட் போட்டால், இல்லை என்று போட்டாலே அந்த வசனம் நெகட்டிவ் வசனமாக மாறிடும். த ஸ்டூடெண்ட்ஸ் டூ நாட் ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிடே. இதில் நாம் இந்த டூவையும் நொட்டையும் சேர்த்தும் சொல்ல முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால், த ஸ்டூடெண்ட்ஸ்
don't study English every day. The students don't study English every day. Do not சேர்க்கும் போது don't என்று சொல்லுவாங்க. இதில் டி இருக்கு, ஓ இருக்கு, என் இருக்கு, திரும்ப அந்த ஓக்கு பதிலாக ஒரு அப்போஸ்ட்ரோஃபி இருக்கு. ஸோ ஓக்கு பதிலாக அப்போஸ்ட்ரோஃபி இருக்கு. do not என்ற ரெண்டு சொற்களும் சேர்ந்து ஒரு சொல்லலாம். don't என்று வேணும். The students don't study English every day. So the students do not study English ஒரே மீனிங் தான். The students don't study English சொன்னாலும் ஒரே மீனிங் தான். மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆங்கிலம் படிப்பதில்லை. இந்த மூணாவது வசனத்தை நாம் கொஸ்டின் கேள்வியாக மாற்ற முடியும். எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆங்கிலம் படிப்பதில்லையா? இதில் ரெண்டாவது வசனம் பாருங்க, மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆங்கிலம் படிக்கின்றார்களா? பாசிட்டிவ்ல கேட்கலாம். இது மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆங்கிலம் படிப்பதில்லையா என்ற நெகட்டிவ்ல கேட்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? வசனம் போட்டு வேணும் பார்த்தீங்கன்னு சொன்னால், do the students not study English every day. அந்த do என்ற மட்டும் தூக்கி போடுறோம். do the students not அப்படியே இருக்கு. do the students not study English every day. சில வேளை இந்த வசனத்தை இப்படியும் நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், don't the students study English every day. டோன்ட்டே தூக்கி போடலாம் முன்னாடி. மறந்துறாங்க, ஒன்று டூவை மட்டும் தூக்கி முன்னாடி போடணும், அல்லது don't அதை தூக்கி முன்னாடி போடணும். do not ரெண்டையும் சேர்த்து முன்னாடி போடக்கூடாது. ஒன்று the students do not study Englishல டூவை மட்டும் தூக்கி போடணும், அல்லது the students don't study English என்ற வசனத்தில் don't ரெண்டையும் சேர்த்து தூக்கி முன்னாடி போடணும். முதல் வசத்தில் உள்ள டூவும் நொட்டையும் சேர்த்து do not the students studyன்னு சொல்லக்கூடாது. ஸோ சிம்பிளாக மைண்டை வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சாதாரண சென்டென்ஸை கேள்வி ஆக்கணும்னு சொன்னால் ஹெல்பிங் வெர்பை தூக்கி முன்னாடி போட்டால் அது கேள்வி. அதை இல்லை நெகட்டிவ்னு மறுக்கணும்னு சொன்னால் ரெண்டாவது வசத்தில் உள்ள போல், மூணாவது வசத்தில் உள்ள போல் not நொட்டை டூ ஹெல்பிங் வெர்புக்கு அடுத்ததாக not என்ற வேர்டை போட்டால் அது நெகட்டிவ் இல்லை என்ற மீனிங்கை கொடுக்கும். ஸோ டூ நொட்டை சேர்த்து don't என்றும் சொல்லலாம். நாலாவது வசத்தில் நெகட்டிவையே கொஷனாக மாற்றினா நாம் அதே போல் டூவை மட்டும் தூக்கி போடலாம், அல்லது டூ நொட்டும் சேர்ந்துள்ள don't என்ற தூக்கி முன்னாடி போடலாம். ஸோ மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. த ஸ்டூடெண்ட் ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிடே நார்மல் சென்டென்ஸ். இதை கொஷன் ஆக்கும் பொழுது டூ த ஸ்டூடெண்ட் ஸ்டடி இங்கிலீஷ் கொஷன் கேள்வியாக்குவோம். இல்லை என்று மறுக்கும் போது த ஸ்டூடெண்ட்ஸ் டூ நாட் ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிடே அப்படி சொல்லலாம், அல்லது த ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிடே அப்படி சொல்லலாம். இதை கொஷன் ஆக்கும் போது டூவை மட்டும் தூக்கலாம். டூ த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிடே அப்படின்னு சொல்ல முடியும், அல்லது don't அதை முன்னாடி போட்டு don't the students study English every day அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது ஒரு சிம்பிள் வசனம், ஒரு 4 வடிவம். நார்மல் சென்டென்ஸ், கொஷன், நெகட்டிவ் கொஷன் 4 வடிவம் பார்த்துனாங்க. அப்போது அடுத்த வீடியோவில் இதை போல் 2-3 வசனங்கள் எக்ஸாம்பிள் போட்டு ஒவ்வொரு வசனமும் எப்படி வாக்கியமும் எப்படி செட் பண்ண பார்த்தோம்னு சொன்னால் இந்த டென்ஸ் ஈஸியாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், மிஸ்டேக், முக்கியமாக தப்புக்கள் எதுவும் நீங்கள் கண்டுபிடிச்சா தயங்காமல் இதில் பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குற மற்றவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் எனது இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ இருக்குமென்னு சொன்னால் இந்த இமெயில் ஐடியை ரீச் பண்ணுறது மூலம் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் மறக்காமல் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ற நாங்கள் சப்ஜெக்டில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பார்த்துருக்கலாம். இதோட 5 வசனங்களை பார்த்த ஒவ்வொரு வித்தியாச வசனங்களை பார்த்தோம்னு சொன்னால் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்காக பார்த்துருந்தால் மட்டும்தான் இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு வீடியோ நீங்கள் ஒழுங்காக பார்க்குறது மூலம் எவ்வளவு ஈஸியாக நாம் இங்கிலீஷ் பேசலாம்ன்றதை நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வெகு சீக்கிரம் நாங்கள் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.